அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பவர் ட்ரில்லில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தாங்க. அதாவது பேக் ரோட்ரி போட்டு ஓட்டும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சென்டர் ரோட்ரி போட்டு ஓட்டும்போது எல்லாருமே இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்போம். சென்டர் ரோட்ரி வீல் நல்லா பதிஞ்சிருது, ஒரே இடத்துலையும் பதிஞ்சிருது, முன்னாடி முண்டி போக மாட்டேங்குது. இது மாதிரி சேஸ் மண்ணில் இடிச்சிக்குது, முன்னாடி போக மாட்டேங்குது, ஹேண்டில் ஃபுல்லாக சேக் ஆகுது அப்படின்றதுக்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சென்டர் ரோட்ரி பக்கத்தில் இருக்க பிளேடு, இந்த பிளேடு இந்த பக்கத்தில் இருக்க பிளேடுகள் தேஞ்சிருந்துச்சுன்னா அது மாதிரி முன்னாடி போகாது, சேஸில் போய் இடிச்சுக்கிட்டு முன்னாடியே போகாது, ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா பேக்கில் போடக்கூடிய டெப்த் ராடு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறக்கி போட்டிருந்தோம்னா, அதாவது இந்த ஹோல்ஸ் ரொம்ப கீழே இறக்கி காற்று பின் ரொம்ப கீழே இறக்கி போட்டிருந்தோம்னா அதேமாதிரி முன்னாடி போகாதுங்க. ஒரே இடத்துலையும் பறிச்சுக்கிட்டு சின்ன மாரி இருந்தால் கூட முன்னாடி போய் இடிச்சுக்கும், முன்னாடி வண்டி முண்டி போகாதுங்க. இதுக்கு இந்த காற்று பின்னை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு அடுத்த ஓட்டையிலையோ அதுக்கு அடுத்த ஓட்டையிலையோ மேலே தூக்கி போட்டு ஹேண்டில் மேலே லைட்டாக தூக்கி பிடிச்சாப்பில் போனீங்கன்னா போயிடுங்க. ஆனால் ஆள் அதிகம் அந்தளவுக்கு பறிச்சு எடுக்காது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, முதல் தடவை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அடுத்த ஓட்டு ஓட்டும்போது நல்லாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஆழம் போகாது எல்லாமே சரி பண்ணிடும். உள்ளே இருக்க பில்லுகளையும் ஓரளவு நல்லா களைஞ்சலாம் மேலே எடுத்து விட்ருங்க. இது பொதுவாகவே புதுசாக வீடு வாங்குற எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வருங்க. இதை நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாருங்க. அதான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துன்றதாக அந்த வீடியோ எடுத்துருக்குங்க. அதே மாரி ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு, எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ரிவேர்ஸ் கீரை போட்டு ரிவேர்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்ப மேலமாக தூக்கி பிடிச்சாப்லேயே போனீங்கன்னா வண்டி முன்னாடி போயிருங்க. ஒரே இடத்துலையும் பறிச்சுக்கிட்டு அதே இடத்துல நிற்காது, முன்னாடி மூவ் ஆகி போயிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.